வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். நீங்கள் செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் மேட் பாயாசம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம மில்க் மேட் பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஆனோடனே நெய் பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். திராட்சை பாருங்க, திராட்சை கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த திராட்சை நெய்யில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு திராட்சையை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் அதையும் போட்டுடலாம். பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, ரோஸ்ட் ஆகிட்டு இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நெய் நம்ம பொரிச்ச நெய்யை பாக்கி இருக்குது. அதில் இந்த சேமியா பார்த்தீங்கன்னா 200 கிராம் சேமியா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோஸ்டட் தான், இருந்தாலும் கொஞ்சம் ஹீட் பண்ணிடுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். பாருங்க, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதையும் பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். சேமியாலாம் பிளேட்ல எடுத்து வச்சுட்டேன். இப்ப பாருங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர் பால், அதை ஊத்திக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். பால் பாருங்க நல்லா கொதிக்குது. நம்ம கொதி வந்தோடனே வறுத்து வச்சிருக்க சேமியாவை உள்ள போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கொதிச்ச பிறகு போட்டாதான் இந்த மாதிரி நல்லா உதிரியா இருக்கும். சேமியா வேகட்டும். பாருங்க, நம்ம போட்ட சேமியாலாம் நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ ஜீனி பாருங்க, 300 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். 200 கிராம் சேமியாவுக்கு 300 கிராம் ஜீனி, அதை போட்டுடலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜீனி நல்லா கரையட்டும். எல்லா பக்கமும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கரையட்டும். மில்க் மேடு 400 கிராமு. இதை சுகர் மெல்ட் ஆனோன்னு ஊற்றிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நாலு ஏலக்காய், அதையும் பொடி பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் பாயசத்தில் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்க் மேட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.